ஒன்னா இருக்க கத்துக்கணும். அப்புறம் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? அது மேல இந்த பாட்டு அந்த காலத்திலேயே கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு இது. அந்த காலத்திலேயே பாடின பாட்டு. இந்த பாட்டே உங்களுக்கு பதில் சொல்லணும். அதனால ஒன்னா இருக்கணும். தொழிலாளிங்கனாக்கா பிரிவினை இருக்கக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கடந்த வருஷம் 9/5/2024 தீர்ப்பு வந்தது. நம்மெல்லாம் ரொம்ப இது சந்தோஷப்பட்டோம். ஏன்னா கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு மேல நம்ம யாரும் நம்பி நமக்கு எல்லாம் எதுவும் செய்யறதுனால இன்னைக்கு தொழிலாளி மூலமாக நாம இன்னைக்கு சென்ன மாளிகை இன்னைக்கு அவரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இன்னைக்கு தொழிலாளிக்கு இன்னைக்கு இந்த சரித்திரம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இன்னைக்கு இது வாங்கி கொடுத்தாரு. அந்த டைம்ல கூட நம்ம எல்லாம் கரெக்ட், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பண்ணாரு. இன்னைக்கு மைன்ஸ் மினிஸ்டர் வந்தாரு, அவரும் சொன்னாரு நான் கோர்ட் என்ன சொல்றது ஒவ்வொரு பண்ண, அவரும் மீறி போட்டாரு. இதெல்லாம் ஏன் இன்னைக்கு இதெல்லாம் தள்ளி போகுதுனாக்கா இங்க இருக்கிற சில சொசைட்டிங்களுடைய முக்கிய காரணம் அவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க செட்டில்மெண்ட் கேட்கல, நம்ம செட்டில்மெண்ட். அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு இந்த கோர்ட் தீர்ப்பு இது வரைக்கும் யாருமே நம்மளுக்காக ஆதரிச்சு இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு யூனியனோ எந்த ஒரு அசுவோ நமக்கு அறிக்கை இல்லை. அதுல இருந்தே நமக்கு தெரியுது என்னன்னா அவங்க செட்டில்மெண்ட்டுக்காக இல்லை. ஏன்னா ஆரம்பத்துல கேட்டாங்க, கம்பெனி கேட்டாங்க, நியாயம் நம்ம இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு 26 வருஷம் பார்த்து கூட இன்னைக்கு டெல்லியில போயிட்டு இன்னைக்கு லெட்டரும் கொடுத்துன்னு கம்பெனியை கொடுங்க, சைனாடு நடத்துங்க, அது மூலியம் லாபம் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு கவர்மெண்ட்டே இன்னைக்கு திசை திருப்புன்ற வகையில் அந்த வேலையை இன்னைக்கு அவங்க செய்திருக்கிறாங்க. நாம அவங்களுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை என்னன்றதுன்னா, தயவுசெய்து நீங்க அந்த மாதிரி இதுங்கெல்லாம் வந்தாங்க. தொழிலாளிகள்லாம் இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வயதாயிட்டின் காரணமாக மரணமாயின்னு இருக்கிறாங்க. அதனால வேண்டி தயவுசெய்து நாங்க உங்களை கேட்கற 4 சொசைட்டி மற்றவங்களை இன்னைக்கு செட்டில்மெண்ட் விஷயத்துல வாங்க. நாளைக்கு கம்பெனி எடுக்கணுமா, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, அது அடுத்தபடி என்னன்னாக்கா இன்னைக்கு கண்டம் ஆஃப் கோர்ட் அது கண்டம் ஆஃப் கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் 6 மாசம் பொறுத்து இன்னைக்கு கண்டம் ஆஃப் கோர்ட் போனாங்க. யாருன்னா நம்மளோடு இருந்த சில 4-5 பேர் சேர்ந்து அதுக்கு அட்வொகேட்டா இன்னைக்கு தோழர் பாலம் வந்திருக்காரு, இன்னைக்கு அட்டன் பண்ணாரு. அந்த இதுல என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தொழிலாளி மத்தியில் ஒப்புதல் கேட்டீங்களா? தொழிலாளி சரி, இந்த லாயர் அட்வொகேட் நம்முடைய வழக்கறிஞர் உயர்த்தர் சென்ன மாளிகை அவரே நீங்க ஆலோசனை கேட்டீங்களா? கேட்கல. கேட்காம இன்னைக்கு போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த ஆர்டர் மேல இன்னைக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஸ்டே வெக்கேட் பண்றதுக்கு கடந்த இந்த மாசம் 16ஆம் தேதி நம்ம சென்ன மாளிகை மூலியமா நம்ம போயிட்டு இந்த அசோசியேஷன் மூலியம் நான் போய் இன்னைக்கு வக்காலத்துல சைன் பண்ற வந்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சர்க்காரில காரணம். இன்னைக்கு நமக்கு நாமளே தான் இந்த மாதிரிக்கான ஒரு வழி பண்றாங்க. தயவுசெய்து இனிமே அந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடாதீங்க. சரி, இன்னைக்கு பாலம் வந்துக்கிறாரு. இவர் ஏன் இன்னைக்கு அவரு இதே ஊர்ல பிறந்து வந்தவர், கடந்த 25 வருஷமா இங்கே இருக்கிறாரு, 26 வருஷமா தெரியும். ஏன் நீ ஆரம்பத்துல ஏன் நீ வரல? ஆரம்பத்துல இவ்வளவு ஒரு பண்ணக்கூடிய ஆள் வந்துக்கலாமா? எங்களுக்கு வழி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி முன்னு பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பிஜிஎம்ல இன்னைக்கு டிஜிஎம் பர்சனல் வேலை செய்தாரு. இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு தொழிலாளி பிரதிநிதிமா இந்த மாதிரி வேலை முடிச்சு கொடுத்துக்கிறாரு. அதுக்கு நீங்க குறுக்க இந்த மாதிரி பாலமத்தா போறதுக்கு நீங்க தான் காரணம் கோரிக்கொண்டு இந்த செட்டில்மெண்ட் விஷயத்துல அனைவரும் நாங்க கேட்கறது என்னன்னாக்கா, எல்லாருமே இன்னைக்கு செட்டில்மெண்ட்ஸ்ல இன்னைக்கு ஆதரவு கொடுத்து சீக்கிரம் இந்த முடிக்கிறது அந்த சொசைட்டிக்காரங்களுக்கு நாங்க கேட்டுக்கிறோம். அதுதான் கேட்டுக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு செட்டில்மெண்ட் தான் தேவை அப்படின்னு கூறிக்கொண்டு, இதுக்கு முன்னத்துல இருந்து எத்தனையோ சொசைட்டி எல்லாம் இருந்தாங்க. எல்லா சொசைட்டி கிட்ட போயிட்டு எல்லா தொழிலாளி இருந்துட்டு வந்தவங்க தான். அந்த வழியில நாங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு யாரும் செவி சாய்க்கல. அவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் எங்களுக்கு கம்பெனி வேணும் தான் நடத்தினாங்களே கண்டி தொழிலாளியுடைய செட்டில்மெண்ட் பத்தி யாரும் பேசல. அதே போல வீடு பத்தி யாரும் பேசல. இன்னைக்கு நாங்கெல்லாம் தொழிலெல்லாம் ஒன்னா சேர்ந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய டிஜிஎம் பர்சனல் மரியாதைக்குரிய சென்ன மாளிகை அவரை அணுகி அவர் மூலியமா போய் ஹைகோர்ட்ல நாங்க தனிப்பட்ட முறையில ஒரு சொசைட்டி ஓபன் பண்ணி நாங்க அந்த கேஸ வழி நடத்தணும். அதன் பேர்ல அவர் வெற்றி அடைஞ்சாரு. அந்த வெற்றியை நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு மலேஷ் பாபு எம்பி அவர்களை அழைத்து நம்முடைய லாயர் அதாவது சென்ன மாளிகை அவர்கள் எல்லாம் கூட்டு அவர் இடத்துல பேசி இதனுடைய வெற்றி எப்படி என்றதெல்லாம் அவருக்கு சொல்லும் போது அவரு நம்ம எம்பி கூட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இதெல்லாம் ஏற்றுக்குன்னு நான் முச்சு கொடுக்குறேன்ட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போனாரு. அதே பேர்ல இன்னைக்கு நாங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுகிற நேரத்துல ஆனாலும் ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த அசோசியேஷன்ல விஜயராகுண பெரியவர் இல்ல, நானும் பெரியவர் இல்ல, இல்ல விசிகே நேசனோ இல்ல ஜெய்சில்லோ இல்ல பட்டாபி மகிமதாஸ், நாங்க யாரும் பெரியவங்க இல்ல. இதுல எங்களுக்கெல்லாம் பெரியவர் யாருன்னாக்கா எங்களுடைய அட்வொகேட்
சென்னமாளிகை தான் எங்களுக்கு பெரியவர். அதே போல எங்களுடைய பிரசிடென்ட் டாக்டர் டாக்டர் ராஜேந்திர குமார் பெரியவர். அவங்களுடைய வழியில தான் நாங்க போயிட்டு இருக்கிறோமே தவிர தவறான வழியில நாங்க யாரும் போனது கிடையாது. இந்த வழியில சென்னமாளிகையை தான் நாங்க நம்பின்னு இருக்கிறோம். ஆனாலும் எங்க கூடவே இருந்து எங்களெல்லாம் விட்டு போய் தனிப்பட்ட முறையில நாங்க வந்து இந்த மாதிரி நாங்க பண்ண போறோம், கண்டனம் கோர்ட் பண்ண போறோம்னு பண்ணி அட்லீஸ்ட் உன் பின்னாடி யாருன்னா இருக்கிறாங்களோ அதேனா நீ சொல்ல முடியுமா? யாருமே கிடையாது. இன்னைக்கு இந்த பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் கூப்பிட்டாக்கா எல்லா தொழிலாளியும் எங்களோட வந்து பின்னாடி நிக்கிறாங்க. அந்த இதுல வந்து நாங்க துணிஞ்சு எல்லாத்திலையும் நாங்க வழி நடத்தின்னு செல்லுகிறோம். அதே போல மரியாதைக்குரிய கே ராஜேந்திரன் நம்மளுக்கு அரசியல்வாதி வேணும் அப்படின்றதுக்காக அரசியல் ரீதியில கூட இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து லோக்கல் பார்க்கும்போது மாநிலத்துல எம்எல்ஏவும் எங்களுக்கு இருக்கணும், எம்பியும் இருக்கணும் எங்க கூட. இந்த 2 கண்ணு இருந்தா தான் எங்களால கூட எல்லாத்திலும் வழி நடத்த முடியும். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய கே ராஜேந்திரன் அணுகுறதுக்கு நம்ம செக்ரட்டரி சொன்ன மாதிரி அவர் எங்களெல்லாம் டெல்லிக்கு அழைச்சிட்டு போனாரு, செக்ரட்டரி மீட் பண்ண வச்சாரு. இப்படியெல்லாம் பேசிட்டு இது பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நாங்க செட்டில் பண்றோம்ன்ற சொல்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி மரியாதைக்குரிய குமாரசாமி ஐயா அவர்கள் எல்லாம் பேசி எனக்கு ஒரு நல்ல முடிவு வர நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு குறுக்கான வழியில போய் இன்னைக்கு கோர்ட்ல ஹைகோர்ட்ல போயிட்டு அவங்க வந்து இன்னைக்கு ஸ்டே எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டே ஒடிக்கிறதுக்காக நம்ம அசோசியேஷன் இன்னைக்கு எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க நம்ம லாயர் சென்னமாளிகை அவர்கள். ஆகவே இன்னைக்கு வந்து நான் வந்து சொல்றது என்னன்னாக்கா இதே பாலம் மண்ணின் மைந்தான்றாரு அவரு. மண்ணின் மைந்தான் வந்து அன்னைக்கு கேட்கும் போது இதுக்கெல்லாம் நான் இல்லப்பா அந்த சென்னமாளிகை தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னவர் தான் அவரு பாலன். இதை போயிட்டு அவர் கூட சேல் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வந்து போறாங்கனாக்கா சாதாரணமா போல. இவங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் யாருனாக்கா திவாகர் தான். திவாகரனுடைய பேச்சில தான் இவங்க எல்லாம் இறங்கி அவர் தான் எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் குத்துக்கிறாரு. அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு சொசைட்டின்ற அடிப்படையில பார்க்கும்போது சொசைட்டின்னு ஒரு எலெக்ஷன் வச்சாக்கா இன்னைக்கு எல்லா தொழிலாளியும் எங்க பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் பின்னாடி தான் நிற்குவாங்க. அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்றியா அது கூட வா எலெக்ஷன் போய் பார்க்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு இது மாதிரி எல்லாம் வந்து குறுக்குல வந்து கெடுத்துக்கின்னு தொழிலாளி மத்தியில வந்து இது மாதிரி எல்லாம் பிளவு பண்ணிக்கின்னு இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குது. வா நீ கூட வா என் கூட சேர்ந்துக்கோ, சென்னமலை கூட இருந்து போனவன் தானே நீ, வா எங்களோட இரு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தொழிலாளிக்காக பாடு பண்ணலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு யாரும் கெடுக்காதீங்க தயவு செய்து. இனிமேல்ட்டு வரப்போற காலத்துல இன்னைக்கு எல்லாம் ஏதோ நம்ம எல்லாம் வழி நடத்தினுக்கிறோம். திரும்பியும் நாங்க டெல்லிக்கு போறோம், நல்ல விஷயமெல்லாம் நடக்கும் இனிமேல்ட்டு. அதனால நாங்க என்னன்றோம்னாக்கா அரசியல்வாதி இல்லாத எந்த வேலையும் செய்ய முடியாது. எங்களுக்கு அரசியல் இருந்தா இருக்கணும். எங்களுக்கு முக்கியமா எம்பி எங்களுக்கு இருந்தே இருப்பாரு, அவர் எங்களுக்கு முழு சப்போர்ட்டாவும் இருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றதுனால நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். எங்களோட வந்து சேர்ந்து தொழிலாளிக்கு வேண்டிய வேலையை நம்ம எல்லாம் மனப்பூர்வமா சேர்ந்து செய்யலாம். வாங்க. அவர்களும் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அவர்களும் சொன்னது போல எங்களுடைய தொழிலாளிகளுக்கு ஆதரவு கொடுக்குற யாரா இருந்தாலும் நாங்க வரவேற்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு தொல்லை கொடுக்குற யாரா இருந்தாலும் அவங்களுடைய வீடுகளெல்லாம் நாங்க முற்றுகை பண்ணுவோம். முற்றுகை போராட்டத்தை நாங்க செய்வோம். ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு தொழிலாளிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு பேனர்ல தெரிறாங்க. பாக்குற போது எங்களுக்கு மனவேதனை ரொம்ப உளைச்சலாக, ஒரு குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல தொழிலாளி செட்டில்மெண்ட்டுக்கு யாராவது தடை இருந்தால் அந்த தடைகளுக்கு முறியடிக்கின்ற வகையில் அவங்க வீடுகளை முற்றுகை பண்ணுவோம். முற்றுகை போராட்டத்தை நாங்க செய்வோம். தயவு செய்து யாரும் இதுல தடை வராதீங்க, செட்டில்மெண்ட்டுக்காக எங்க பின்னால வாங்க என்று சொல்லி கூறி முடிவு கட்டணும்னா நாளைக்கு 25ஆம் தேதி ஒரு கேஸ் இருக்கு. இந்நேரத்துக்கு முடிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த முடிவுக்கு தடை பண்ணவங்கள உண்மையா கண்டிக்கிறோம். ஏன்னு சொன்னா இது எங்களுக்கு மட்டும் வர்றதில்ல பணம். இந்த கோர்ட்டினுடைய முடிவு செத்து போனதுக்கு உயிர் கொடுத்தாரு சென்னமாளிகை. செத்து போச்சு, யாருக்கும் கிடைக்காதுன்ற நிலைமை இருந்துச்சு. அதுக்கு உயிர் கொடுத்தவரு சென்னமாளிகை. அவர் தான் நம்மளுக்கு மெயின். நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டி யாருன்னு சொன்னா இன்னைக்கு சென்னமாளிகை கோர்ட்டினுடைய முடிவு வந்துச்சு. அந்த கோர்ட்டினுடைய தடைப்பட்டு நம்ம திருப்பி கோர்ட்ல போராடி இருக்கிற நேரத்துல திடீர்னு குறுக்க வந்து அந்த கண்டமாப் கோர்ட் போட்டார். நம்ம தலைவரும் கூட சொன்னாங்க, பாலம் வந்து லாயர் தான், நம்ம கூட இருந்தவர் தான், நம்ம காம்ரேட் தான், அவரு நம்ம ஆதரிச்சவங்க தான், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பழக்கமானவர் தான். அவரும் இந்த பிஜிஎம்எல் தொழிலாளி பத்தி தெரிஞ்சவர் தான். நம்ம கண்டமாப் கோர்ட் போனோம்னா இந்த தொழிலாளிக்கு பணம் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த கேஸ் போட்டிருக்காரு.
அது அவருக்கு நல்லதான்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னு சொன்னா அவருக்கு இந்த தொழிலாளிக்கு படுறது கஷ்டமெல்லாம் தெரிஞ்சு கூட யாரோ சொல் பேச்சை கேட்டு நீ போட்டேன்னு சொன்னா அது இது எதை காட்டுதுன்னு சொன்னா இன்னும் தொழிலாளி இருக்கிறவங்க எல்லாம் செத்து போங்கன்னு சொல்றியே என்னன்னு தெரியல. நாங்க தயவு செய்து கேக்குறோம், அந்த கண்டமாப் கோர்ட்டுக்கு நாங்க போடுறதுக்கு முன்னே நீ வாபஸ் ஏத்தனா ரொம்ப நல்லா இருக்கும். நீ வாபஸ் ஏத்துட்டேன்னா நாங்க மென்மேலும் முன்னேறதுக்கு வழி வரும். இன்னைக்கு கோர்ட்ல முடிவாக்கு நாளைக்கு கேஸ் இருக்கு, கேஸ்ல கூட தள்ளி போச்சுன்னா கூட அதுக்கு மறுவழி வச்சிருக்கோம். அது மறுவழி என்னன்னு சொன்னா அரசியல் வழி. இன்னைக்கு நம்மள வழி எடுத்துன்னு போயிருக்கிறாரு கே ராஜேந்திரன், அவர் மூலமா எம்பி கூட போயிருக்கோம். இன்னைக்கு 25 வருஷமா திறக்கப்படாத ஜிம்கானா கிரவுண்டு திறக்கப்படுது குயிக்கா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள. அதே போல பிஜேஎம்எல் தொழிலாளிக்கும் ஒரு உற்சாகம் கூட்ட வகையில நம்மளுக்கும் நல்லது செய்யணும்னு சொன்னா அந்த எம்பி தான் முடியும். அவர் இன்னும் மனசு வைக்கல, இன்னும் எனக்கு மனசு தெரிஞ்சு இன்னும் மனசு வைக்கல. அவரு இன்னும் ஒட்டுக்குவான்னுங்கிறாரு. அவரு கேச்சு முனியப்பா என்ன சொன்னாரு அதே தான் சொல்றாரு. எங்களுக்கு மனசு ரொம்ப நோவுது. ஏன்னு சொன்னா தொழிலாளி எல்லாம் எங்க பின்னால தாங்கிறாங்க. யாரோ 2 பேர் போயிட்டு டெல்லியில ஒரே ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அவர் யூனியன் கிடையாது, தனிப்பட்டவர் அவரு. இன்னைக்கு தொழிலாளி எல்லாம் எங்களை நம்பின்னு தான் இருக்காங்க. ஏதோ நம்மளுக்கு புத்துணர்வு கொடுக்கறது இந்த தொழிற்சங்கம் தான், அதனால எங்க பின்னால இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் எங்க நண்பர்கள் தான் வேற யூனியன்ல இருக்கிறவங்க கூட தயவு செய்து பின்னால இருந்து பாருங்க, இல்ல எங்க கூட வாங்க. நம்ம வேணான்னு சொல்ல, ஏன்னு சொன்னா தொழிலாளி எல்லாருக்கும் நல்லதாகணும்னு சொல்லிட்டு நாங்க இறங்கி போராடி கொண்டிருக்கோம். இன்னைக்கு டெல்லிக்கு போனோம்னு எங்களுக்கு ஒன்றும் காச்சாரம் இல்லை. ஒருத்தரும் 25,000 ரூபாய் செலவு பண்ணி போனோம். எங்களுடைய சொந்த பணம். யாரும் 1 ரூபாய் கொடுத்தோன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு திருட்டு கம்யூனிட்டி யாரோ சொல்லியிருக்கான் கே ராஜன் கிட்ட 10,000 கொடுத்தோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தவறான முடிவு. எங்க தொழிலாளியுடைய பணத்துல நாங்க போனவங்க நாங்க சொந்த பணத்தை கடன் வாங்கிக்கின்னு நகைய வச்சு போனவங்க தான். நாங்க போனதுனால அந்த செக்ரட்டரி பிஜேஎம்எலுடைய பிரச்சனை தெரியாது இருந்தது தெரிஞ்சிச்சு. அதே நிலைமை இன்னைக்கு எம்பி மனசு வச்சாருன்னா அந்த மினிஸ்டர் பிரதமர், இன்னைக்கு பிரதமர் எவ்வளவு 1000 கோடி 2000 கோடி 500 கோடின்னு எந்தெந்த நாட்டுக்கு கொடுக்குறாரு. இங்க தொழிலாளியுடைய பிரச்சனையை இந்த எம்பி அவர்கிட்ட சொன்னார்னா என் மினிஸ்டரும் பிரதமரும் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரே நாள்ல சாங்ஷன் பண்ணுவாரு. அந்த பிரச்சனை சரியான முறையில ஒன்னும் போல. அதை சொல்ல வேண்டியது யாருன்னு சொன்னா எம்பி தான். அவரை நாங்க தயவு செய்து அனுதாபத்தோடு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு கூட 2 தொழிலாளிக்கு செத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த சைன் ஆர்ட் பண்ணி ஒர்க் ஷாப் எல்லாம் டெண்டர் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு நம்ம செயலாளர் தலைவருங்க எல்லாம் போய் அப்ஜெக்ஷன் பண்ணி கோர்ட்ல போட்டாங்க. அன்னைக்கு அந்த கேஸ் கோர்ட்ல வரும்போது அந்த ஜட்ஜம் என்ன சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் தொழிலாளிகளுடைய பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிடு, அதன் பிறகு நீங்க டெண்டர் விடுன்னு சொன்னாங்க. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் நாம் அனைவரும் ஒன்று. தலைவர் சொன்ன மாதிரி நான் வாப்பா கண்டமாவது கோர்ட்டு வந்துரு. இன்னைக்கு தொழிலாளி 1200 சொல்ற தொழிலாளி இறந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட நேற்று இருந்து இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நம்ம பேசினுக்கிறோம், நாளைக்கு சந்தேகத்தில் இருக்குது. அந்த காசு வந்தா பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அந்த ஆத்மா உயிர் விட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கணும். எத்தனையோ பேர் சொல்றாங்க என்னப்பா அந்த கேஸு அப்படின்னு. அதுக்கு சிரமப்பட்டு நம்ம விஜயராங்கன், நம்ம தலைவர் ஜோசப், விசி ஜெயசீலம், மற்றும் நம்ம ஒரு ராஜாமணி, நம்ம கஜேந்திரன் எல்லாம் சிரமப்பட்டு இந்த சாப்பாட்டுக்கு கூட அங்கே போய் ரொம்ப கஷ்டம். நாங்கள் சார்ஜ் கொடுக்கறது நாங்களே போடணும், நாங்களே சாப்பாட்டு கொடுக்கணும், நாங்களே பண்ணோம், சிரமம் எடுத்துக்கிறோம். நம்ம ஐயா விசி அவர்கள் சொன்னார், யாருக்கிட்ட எந்த காசும் நம்ம வாங்கறதில்ல. அதனால கண்டமாபத்து கோர்ட்டு கண்டமாபத்து எதுக்குப்பா, நீ ஒற்றுமே வாப்பா. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க கண்டமாபத்து கோர்ட்டு? நம்ம செயலாளர் விஜயராகவன் சொன்ன மாதிரி கண்டமாபத்து கோர்ட்டு இனத்துக்கு போடுற 10 பேரை சேர்த்துக்கிறேன். இப்போ மெஜாரிட்டி அந்த நம்ம நேரு கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங்கு எம்பி எல்லாம் வரும்போது ஜனமே பிடிக்கல. எலெக்ஷன் வைப்பா, நீ நான் உங்கள்கிட்ட எவ்வளோ ஜனங்குது, என்கிட்ட எவ்வளோ ஜனங்குது பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஜனம் தான் நாங்கள் உனக்கே விட்டுலாம், நீயே நடத்திக்கோ. தொழிலாளி கிடைக்கிற பணத்தை, அதாவது வெண்ணெய் கூடும்போது சட்டி ஒழிக்கிற மாதிரி நீங்க பண்றதெல்லாம் ஒற்றுமையா இருங்க. ஒன்றுபட்டால் தான், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் நமக்கு தாய் தொழிலாளர் கோலார் தங்கவயல்ல. இந்த இந்திய நாட்டுக்கு உணவு அளித்தது இந்த கோலார் தங்கவயல், இந்த கோல்டு தான். அப்படிப்பட்ட இந்த கோலார் தங்கவயல் இன்னைக்கு சீர்கெட்ட நிலையில இருக்கும்போது சீர்திருத்தம் அடையிறதுக்காக வழி விடுங்க, வழி விட்டு ஒரு நல்லது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கூறிக்கொண்டு, எப்போ கூட்டாலும் கரெக்டா சேர்ற கூட்டம் எதுனாக்கா பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் கூட்டம் தான். 1. 2வது
மற்றவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு அறிவுரை மாத்திரம் சொல்றேன். என்னன்னாக்கா, அந்த காலத்திலே ஒரு பாட்டு வந்துச்சு, ஒன்னா இருக்க கத்துக்கணும், அப்புறம் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. அது மேல இந்த பாட்டு அந்த காலத்திலேயே கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு இது. அந்த காலத்திலேயே பாடின பாட்டு. இந்த பாட்டே உங்களுக்கு பதில் சொல்லணும். அதனால ஒன்னா இருக்கணும். தொழிலாளிங்கனாக்கா பிரிவினை இருக்கக்கூடாது. நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம். இதுல பிரிவினை உண்டாக்குறது ஒரு சிலர் தான். அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை நாங்க கேட்கறதெல்லாம் ரெண்டு. ஒண்ணு செட்டில்மெண்ட், ரெண்டாவது வீடு. இதுதான். நாங்க வேற எதுவும் கேட்கல. ஆனா நீ விற்கிறியோ வாங்குறியோ அது நெக்ஸ்ட், அது உங்க பிரச்சனை. அதுல நாங்க தலை போடுறதில்ல. அதுக்கும் நீங்க எங்களை அணுகுனா நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், கூட இருக்கிறோம் கேட்டுக்கின்னு. அடுத்தபடியாக எம்பிக்கு ஒரு வேண்டுகோள் விட்டு இருக்கிறோம் நாங்க. அது சிலர் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தலைவர்களுக்கு எல்லாருக்கும். அது என்ன வேண்டுகோள்னா, அவுட் ஆஃப் கோர்ட்ல இந்த பிஜிஎம்எல் மேட்டரை வச்சு முடிக்கணும் கேட்டதுக்கு அவர் ஏற்று நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. நாளைக்கு நடைபெற இருக்கிற இந்த கேஸ்ல எது இருந்தாலும் நாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு எல்லாத்திற்கும் துணை நின்று வெற்றி பெறுவோம் என்று கேட்டு